ஹலோ! நம்ம இன்னைக்கு எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஸ்கூலிங் இன் கேனடா. ஆ நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு ஸ்டேட் போர்ட், சென்ட்ரல் போர்டுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் பிரைவேட் அண்ட் பப்ளிக்ன்னு இருக்கு. கரெக்ட்டா? இப்போ மேபி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாராவது நியூவா வரப்போறவங்களுக்கோ, இல்லைன்னா இங்க எப்படி ஸ்கூல் சிஸ்டம் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கனடாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைவேட், பப்ளிக் அதுக்கப்புறம் வந்து கேத்தலிக் ஸ்கூல்ஸ்ன்னு இருக்கு. ஆ இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒரு 10% ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வேணா ஓவராலா போவாங்க. மத்த 90% வந்து பப்ளிக் ஸ்கூல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க அ எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எலிமென்ட்ரி, மிடில் ஸ்கூல் அண்ட் தென் ஹை ஸ்கூல்ன்னு சொல்லுவாங்க. எலிமென்ட்ரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 5த் வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5த். அதுக்கப்புறம் 6த்லேருந்து 8த் வந்து மிடில் ஸ்கூல். அப்புறம் 9த்லேருந்து 12த் ஹை ஸ்கூல் இல்லைன்னா செகண்டரி ஸ்கூல்ன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் 3 கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. பாய்.